நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக விஷாலை அழைத்து பேசும் அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்று நடிகர் ராதாரவி கூறியுள்ளார். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தேர்தல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. சரத்குமார் தலைமையிலான அணி உள்ளிட்ட அணிகள் இந்த தேர்தலில் களம் காண உள்ளன. சரத்குமார் தலைமையிலான அணியில் இடம்பெற்றுள்ள நடிகர் ராதாரவி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆதரவு திரட்டும் பொருட்டு மதுரை வந்த அவர் மதுரை ஆதீனத்தை சந்தித்து பேசினார். பின் நாடக நடிகர் சங்கத்திற்கும் சென்று அங்கு கலைஞர்களிடம் ஆதரவு திரட்டினார். பின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த ராதாரவி, நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் தலைமையிலான அணி நிச்சயம் வெற்றி பெறும். நடிகர் சங்கத்தில் இப்போதைக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. வேண்டுமென்றே சிலர் பிரச்சனைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களால் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்க தயாராக உள்ளோம். கடந்த தேர்தலில் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளோம். எந்த தேர்தலிலும் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். விஷால் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கையில், விஷால் பேசி வருவதை பார்த்தால் அவர் சொந்தமாக பேசுவதை போன்று தெரியவில்லை. யாரோ தூண்டிவிட்டு அவரை பேச வைப்பதாக தெரிகிறதா? அவர்களின் பின்னணியில் அரசியல் இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளதா? நடிகர் சங்க கட்டிடம் இடிப்பு குறித்து பொதுக்குழுவில் பேசியதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அப்போது அமைதியாக இருந்துவிட்டு தற்போது அவர்கள் ஏன் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள் என்பது தெரியவில்லை. இது எங்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளதா? நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக விஷாலை அழைத்து பேசும் அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவர் விரைவில் காணாமல் போய்விடுவார் என்று நடிகர் ராதாரவி கூறியுள்ளார்.